விஜயோட டிவோர்ஸ்க்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுனால தான் இப்படி ஒரு டிவோர்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் நியூஸ் சேனல்ஸ்லேருந்து பயங்கரமான இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. இதை கண்டினியூ பண்ணால் எல்லாரும் இங்கே பார்த்துட்டு அப்படியே திருஷாவை திரும்பி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கமெண்ட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கே அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா த்ரிஷா தான் இதுக்கு எல்லாமே காரணம். ஏடிஎம்கேவோடைய அந்த ஒரு லெகசி வந்து இப்போ திரும்ப டிவிகே மூலயமா ரீக்ரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய போயிட்டுருக்கு. பட் நம்ம ஒரு நல்ல கப்பலாக இத்தனை வருஷமாக பார்த்த ஒரு ஃபேமிலி, இவர் ஒரு கட்சி ஆரம்பித்து எலெக்ஷனுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு டிவோர்ஸ் வருது, த்ரிஷா கூட இவ்வளோ பெரிய அலிகேஷன்ஸ் வருது, என்னன்னே ஒன்றும் புரியல. ஸோ இந்த ஒரு செகண்ட் எல்லாரும் விஜய்க்கோ அவங்க ஒய்ஃப் சங்கீதாக்கோ இல்லை வந்து டிஎம்கே அடிக்கிறதோ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் காமாக என்னதான் நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும். பிகாஸ் இது வந்து யார் மேலும் சொல்ல முடியாது. விஜய் மேலே உண்மையிலுமே தப்பு இருக்கனால அவங்க டிவோர்ஸ் போடுறாங்களா, இல்லை ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸா, இல்லை என்னன்னே ஒன்றும் புரியல. பிகாஸ் இது வந்து பர்சனலையும் தாண்டி இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பித்த ஒரு ரொம்ப ப்ரைம் டைமில் நடக்கிறதுனால இது வேற ஒரு கண்ணோட்டத்தில் தான் எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் அமைதியாக இருந்து என்ன நடக்குதுன்னு முதல்ல அனலைஸ் பண்ணுறது தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன ஏதுன்னு நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸில் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் சீக்கிரம் சால்வ் ஆகி அவங்க திரும்ப ஒரு நல்ல ஃபேமிலி ஆகிறதுக்கு நானும் எதிர்பார்க்குறேன், எல்லோரும் எதிர்பார்க்குறோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன அப்டேட்டுன்னு. தேங்க்யூ.